தருமபுரியில் கேட்பாரற்று கிடந்த மதுபானத்தை எடுத்து குடித்த 3 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிலப்பிரச்சனையில் எதிரியை பழிவாங்க கொலை முயற்சியில் ஈடுபட்ட இருவர் சிக்கியது எப்படி? தருமபுரி அடுத்த சின்னத்தடங்கம் பகுதியைச் சேர்ந்தவர் மாது. இவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தின் அருகே யாரோ மது அருந்திவிட்டு ஆஃப் பாட்டில் பிராந்தி மற்றும் குளிர்பானம், சிப்ஸ் ஆகியவற்றை விட்டு சென்றுள்ளனர். அதனை பார்த்த மாது தனது நண்பர்கள் சஞ்சீவன், சக்திவேல் ஆகியோரை வரவழைத்து ஆஃப் பாட்டில் பிராந்தியை ஷேர் செய்து குடித்துள்ளனர். மதுபானத்தை குடித்த சிறிது நேரத்திலேயே மூவருக்கும் வாந்தி, மயக்கம், தலை சுற்றல் ஏற்பட்டுள்ளது. மேற்கொண்டு நடக்க முடியாமல் சோகத்தூர் கூற்றோடு பகுதியில் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளனர். அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் 3 பேரும் குடித்த மதுபானம் திருமல்வாடி டாஸ்மாக் கடையிலிருந்து வாங்கி வரப்பட்டது என தெரிய வந்தது. மேலும் மதுபானத்தில் ஏதேனும் விஷம் கலக்கப்பட்டதா அல்லது குளிர்பானத்தில் கலப்படம் காரணமாக மூவருக்கும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். சின்னத்தடங்கம் பகுதியில் மாதுவின் நிலத்திற்கு அருகில் சிங்காரவேலன் என்பவருக்கு சொந்தமான நிலம் உள்ளது. அந்த நிலம் தொடர்பாக இவர்கள் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் மாது பலமுறை சிங்காரவேலனை தாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சிங்காரவேலன் மாதுவை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியுள்ளார். மேலும் மாது மதுபோதைக்கு அடிமையானவர் என்பதால் அதன் மூலமே அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்துள்ளார். அதற்காக மருந்தகம் வைத்து நடத்தி வரும் மாயக்கண்ணன் என்பவரை அணுகியுள்ளார். பின்னர் இருவரும் சேர்ந்து டாஸ்மாக் கடையிலிருந்து ஆஃப் பாட்டில் பிராந்தியை வாங்கி வந்துள்ளனர். அந்த பாட்டிலை ஓபன் செய்யாமலேயே ஊசி மூலம் விஷத்தை உள்ளே ஏற்றியுள்ளனர். இதையடுத்து விவசாய நிலத்தில் மாது நடந்து வரும் பகுதியில் மதுபாட்டிலை வைத்துள்ளனர். அருகிலேயே குளிர்பானமும் சிப்ஸும் வைக்கப்பட்டுள்ளன. எதிர்பார்த்தது போல அவ்வழியாக வந்த மாது சைடிஷுடன் ஓபன் செய்யாத ஆஃப் பாட்டில் இருந்தது அவரது கண்ணில் பட்டுள்ளது. உடனே எதை பற்றியும் யோசிக்காமல் அதனை எடுத்துக்கொண்டு தனது நண்பர்களை வரவழைத்துள்ளார். தொடர்ந்து 3 பேரும் மதுபானத்தில் விஷம் கலந்ததை அறியாமல் அதை குளிர்பானத்தில் கலந்து குடித்தது விசாரணையில் அம்பலமானது. இதனைத் தொடர்ந்து சிங்காரவேலன் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த மாயக்கண்ணன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நிலப்பிரச்சனை தொடர்பாக திட்டமிட்டு மதுபானத்தில் விஷம் கலந்து தனது எதிரியை கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதை அறியாமல் அவரது நண்பர்கள் உட்பட 3 பேரும் குடித்துவிட்டு உயிருக்கு போராடி வருவது தருமபுரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.